உயிர்க்கும் வாழதும் பாரு. அந்த குரல்ல துவங்குறாரு திருநாவுக்கரசர். துவங்கிட்டு சொல்றாரு, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. காலத்தை வள்ளுவர் அப்படித்தான் அளக்கிறாரு. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாளது ஒன்று போல் காட்டின் குறையல. கூடி 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 75வது ஆண்டுல வந்து நிக்குது. அப்படின்னா அது எவ்வளவு வலுவான ஒரு இயக்கமா இருக்கும்னு ஆரம்பிக்கிற கட்டுற. அதை இன்னொரு ரொம்ப சிறந்த அம்சம், இந்த கூட்டம் என்பது வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. வள்ளுவர் கோட்டமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிக்க முடியாத ரெண்டு. கலைஞர் அவர்களால் ஒரு மிகப்பெரிய கனவாக கொண்டு, தமிழ்நாட்டுடைய மாடர்ன் ஆர்கிடெக்ட் யாருன்னா கலைஞர் தான். எனக்கு வந்து இன்னைக்கும் இருக்கிற வருத்தம், 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெறப் போகிறது. இப்பொழுது எனக்கு இருக்கிற வருத்தம், கலைஞர் கட்டிய அந்த தலைமைச் செயலகத்தை நம்ம தலைமைச் செயலகம் மறுபடியும் ஆக்காமல் விட்டுவிட்டோமேன்னு எனக்கு இன்னைக்கு வருத்தம் உண்டு. நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்து அவ்வளவு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக, அவ்வளவு பிரமாதமாக, பகல் நேரத்தில் ஒரு இடத்துல கூட விளக்கு போட வேண்டிய அவசியம் இல்லாமல் அவ்வளவு பெரிய பேருந்து வாகன நிறுத்தங்களோட அவ்வளவு சிறப்பாக 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர்கள் கட்டப்பட்ட கனவு அது. அது மாதிரி இந்த வள்ளுவர் கோட்டை வந்து 2 வகையில் வந்து கலைஞருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சது. ஒன்று, 86 டிசம்பரில் இந்த வள்ளுவர் கோட்டத்தின் வாசலில் தான் கலைஞர் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று 86ல் கலைஞருக்கு கைதி உடை வழங்கப்பட்டது எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில். அது இந்த வள்ளுவர் கோட்டத்தை வாசலில் வச்சு எரித்த சட்ட எரிப்பில் தான். அப்புறம் 1 மாத காலத்தினுடைய தண்டை காலத்துக்கு முன்னாடி வள்ளுவருக்கு கலைஞருக்கு சிறை கைதியினுடைய ஒரு கைதி உடை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பெரும் கொந்தளிப்பாகி அதில் பெரும் பிரச்சனைகள் வச்சோன்னா எம்ஜிஆர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவசரமாக அப்புறம் கலைஞரை விடுதலை பண்ணார். அதை விடவும் நான் ரொம்ப மனம் நெகிழ்ந்து கலைஞர் ரொம்ப நெருக்கத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த இடங்கிறது எப்போ அப்படின்னா, ஒரு பெரிய ஆசையாக கனவாக பார்த்து ரசித்த ஒரு கட்டின ஒரு வள்ளுவர் கோட்டம். அந்த வள்ளுவர் கோட்டத்துடைய திறப்பு விழாவுக்கு முன்னாடி ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைஞருக்கு அழைப்புகள் கூட அனுப்பப்படவில்லை. அவர் இல்லாமல் திறக்கப்படுது வள்ளுவர் கோட்டம். ஒரு மனிதன் தன் மனதில் அத்தனையையும் தேக்கி வைத்திருந்து மீண்டும் 13 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்து தான் ஆட்சிக்கு வந்த பொழுது பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சியை அதே வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து நடத்தியதற்குல்ல. அப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் முதல்ல கலைஞரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்த இடம் அந்த இடம் தான். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அடம்பிடிச்சு இருந்திருந்தா, எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தா, அதை மனசில் வச்சுருந்து, ஏண்டா எங்கள் ஐயனுக்கு நான் ஒரு கோட்டம் கட்டுவேன், அந்த கோட்டத்துக்கு நீங்கள் எனக்கு அழைப்புகள் என்னப்பா விடுவீங்களா, இருங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் கொண்டு வந்து தன்னுடைய பதவியேற்பு விழாவை நடத்தியது இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய மிகச்சிறந்த மாசின்னு. அந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த அறிவு திருவிழாவை திருப்பி இளைஞரணி முன்னெடுத்திருப்பது என்பது கலைஞர் விட்ட இடத்திலிருந்து தொடர்வதற்கான முயற்சின்னு தான் நினைக்கிறேன். கலைஞர் அவர்கள் அதை போல தொடர்ச்சியாக வேறு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். ஏன்னா அண்ணா ஒருத்தர் தான் பேரறிஞர், அதுக்கப்புறம் மற்ற எல்லா தம்பிமார்களும் சின்ன வயசு பயில. அண்ணா போயிட்டாரும் அந்த கட்சி இருக்காதுன்னு நினைக்கும் பொழுது அண்ணாவிடம் படித்த படிப்பில் கலைஞர் அந்த கட்சியை கட்டி இழுத்து கொண்டு வந்தார். கலைஞர் ஒருத்தர், யார் அண்ணா இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்ன பூரா, கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மட்டும்தான். கலைஞர் போனார்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இது எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டோம், ஸ்டாலின்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்லி இப்போ ஸ்டாலின் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ புதுசாக ஒரு பதட்டம் கிளம்பி இருக்கு. அது 75 ஆண்டுகால திமுக பவள விழாவின் அறிவு திருவிழா இல்லை, வாரிசை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்காக உதயநிதிக்காக நடத்துகிற விழா அப்படின்னு ஏன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கு அது 4 வருஷம் முன்னாடியே தெரியும், நீ அது இப்போ சொல்கிறனுக்கு வந்து அவன் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆகா, உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் போல இருக்கு. என்னடா படின்னு சொல்கிறத விடவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா சொன்னார் படின்னு, அடுத்து வந்த கலைஞர் சொன்னார் படின்னு, அடுத்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எப்படியாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வர்ற ஆள் மறுபடியும் அறிவு திருவிழா நடத்தி படிங்கிறாங்களே, இங்கே படிக்கிற விட மாட்டாங்க போலக்கே. அப்போ நம்ம என்ன செய்யறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. என்னை திட்டுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்க, என்னை திட்டுறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை ஏன் 2 புத்தகம் வாங்க வச்சோன்னா, இந்த வந்திருக்காளில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும், தயவுசெய்து அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இதில் ஒரே ஒரு கட்டுரை படிங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, அந்த அறிக்கையில் ஒரே ஒரு கேள்வி, விஜய்கிட்ட யாராவது போய் 50 குழுனா என்ன, எண்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துருவோம். நம்ம ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஜெயமோகன் மேலே தான் சந்தேகம், அவராக தான் இருக்கும் போது. ஏன்னா இந்த நசுங்காத நாகரிகம்லாம் அவர் தானடா எழுதுவார், ஏன்னா நசுங்காத நாகரிகம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு. நீங்கள் நினச்சி பாருங்கள், எதுக்காக இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படின்னு புத்தல் 10 கட்டு இருக்குது. மாநாடு என்பது சாயந்தரம் 4:45 மணிக்கு கூடி ஒரு மேடையில் குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு 15 நிமிஷம் பேசிட்டு 5:15 மணிக்கு முடிக்கிறதுக்கு பேர் மாநாடு இல்லை. இங்கே எல்லாரும் வரணும், எல்லாருக்கும் இடம் இருக்குது, எல்லாரும் பேசணும் கண்டிப்பாக. ஆனால் என்ன பேசுவோம், பேசுவதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எதிர்க்கிறது பேசிடுவீங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்முடைய இன்றைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் சொல்லும் பொழுது கலைஞருக்கு பெரிய தயக்கம் இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் வந்து திருப்பி இன்னொருத்தர் வந்தால் தப்பாக இருக்காதா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு மறுக்கிறாரு. சரியா? மறுக்கும்போது அன்பகத்தில் நடக்குது அந்த கூட்டம். அன்பகத்தில் முதல் குரல் என்பது, அதை சொல்வதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு தலைவரான கலைஞரை பார்த்து குரல் என்பது. கலைஞர் பார்க்குறாரு, அப்படி உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினைத்திருந்தால் மிசாவில் போய் அடி வாங்கினார் பாருங்க, அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும் வந்திருக்க கூடாது என் வீட்டில் இருந்து ஆளுன்னு. எப்போ மிசாவில் போய் சிறைச்சாலையில் வந்து உயிர் போகும் அளவு அடிபட்டு வந்தாரோ அன்றைக்கு அவர் கட்சியின் ஆளாகி விட்டார். அதனால் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில் எப்போ வர முடியும் அப்படின்னா, அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும்தான் வர முடியும். இங்கே ஒரு ஆழ்வின் அடுத்து சொல்லுவோம் மட்டும்தான் வர முடியும். அப்போ இது எல்லாவற்றையும் விவாதிக்க கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். இன்றைய வரலாறை படிப்போம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைய வரலாறு என்பது எது? இன்றைய செய்தி தான் இன்றைய வரலாறு. முரசொலியினுடைய டேக்லைன் மாதிரி இன்றைய செய்தி தான் நாளைய வரலாறு. அதை தமிழ்நாட்டில் மிக சரியாக உணர்ந்திருந்தது 2 பேர் தான். ஒன்று பெரியார், இன்னொருத்தர் கலைஞர். பெரியார் தன் வாழ்நாளில் தான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரை பற்றியும், தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனை பற்றியும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு அதை போல விடாது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் பதிவு செய்த ஒரே ஒரு இந்திய அரசியல்வாதி யாருன்னா கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். நீங்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய எழுத்தை எழுதியிருக்க வால்யூம் பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒருத்தர் இவ்வளோ எழுத முடியும், எப்படி இவ்வளோ செய்ய முடியும், இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அதாவது நெஞ்சுக்கு நீதி 6 பாகங்கிறது வேற. அவருடைய கலைஞரின் கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 54 தொகுப்பு, 54 புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறது. தன் கட்சிக்காரர்களோடு உரையாடுவதற்காக அவர் எழுதிய கடிதங்கள் இருக்குல்ல, 54 தொகுப்பு என்பது அடுக்கி வச்சிங்கன்னா கலைஞரை விட 2 மடங்கு உயரம் வரும் அந்த புத்தகம். அது இங்கே இருக்குது, கௌரவ பதிப்பகத்துடைய வெளியீடா. நீங்கள் அந்த புத்தகத்தில் 54 தொகுதியில் எந்த தொகுதியில் எந்த ஒரு கடிதத்தை படிச்சிங்கனாலும் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று விடாமல் பதிவு செய்கிறது. ஏன் பெரியாரும் கலைஞரும் இதை விடாமல் பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள்? ஏன்னா அவர்களுக்கு தெரியும், பின்னாடி வர்ற பயல நம்ம மேலே எரிச்சல் இருப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக தான் பதிவு பண்ணுவாங்க. தன் வாழ்நாளில் நடந்ததை தானே பதிவு செய்து விட வேண்டும் என்பதில் பெரியார் குறியாக இருந்தார். அதை விட குறியோடு இருந்தவர் கலைஞர் இருந்தார். அது வாழும் பொழுது நம்ம சிக்கல் இல்லை, எப்படி தப்பா எழுதிங்க கேட்பான். அப்போ உண்மைதான் எழுத முடியும். எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஆள் பூரா இருக்காங்க, இருக்கும்போது எழுதணும்ல. திருநாவுக்கரசு ஐயா அந்த புத்தகத்தில் கட்டுரையில் சொல்லுவார், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புல திருக்குறளை சொல்லி தொடங்கியது போல அவசர நிலை அறிவிக்கப்பட்ட உடனே கலைஞரிடம் வேலை செய்தவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள், ஒரு ஓட்டுநர் கூட கிடைக்கல. அன்னைக்கு ஓட்டுநராக இருந்தது டிஆர் பாலுவும் கோவை கண்ணப்பனும் தான், 2 பேரும் மாறி மாறி ஓட்டுநர் இருந்தாங்க அப்படின்னு அன்பகத்துக்கு கலைஞர் இருக்கின்ற ஒரு நாளை அந்த கட்டுரையில் விவரிக்கிறாரு ஐயா திருநாவுக்கரசு ஐயா. யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எழுதுறாரு. இன்றைக்கு இருக்கிற எஸ்ஆர் பாரதி வருவார், அவர் வருவார், அன்பகத்தில் இருக்கிறவர் தான் வருவார். யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு கலைஞருக்கு மட்டும் தான் தெரியுமா. ஏன்னா ஒருத்தனைக்கு இருப்பான், வெளியே போனால் கைது பண்ணிடுவாங்க.
அப்போ ஒரு வேலை தான் கிடணும். ஒருத்தனுக்கே எல்லா வேலையும் கொடுத்து அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் கெட்டு போயிருக்காங்க. டீ வாங்குறதுக்கு தனியாக ஒரு ஆலோசனை இருக்கார் கலைஞர். அவர் கரெக்டாக 10 மணிக்கு வர எல்லாரும் உள்ள தலையெண்ண போய் டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அவர் கைது பண்ணி போனால் அடுத்த நாள் டீ கொடுக்குற மட்டும் வேற ஆள் வச்சுக்கலாம். அடுத்த நாள் பல நேரங்களில் வெளியூர்லேருந்து பேருந்து ஏறி தொண்டர்கள்லாம் வந்துடுவாங்க. 100 பேர் 200 பேர் ஆயிரம் அனுபவத்தில். 200 பேர் ஆனால் கலைஞர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே உட்காந்து அனுபவத்தில் உட்காந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களே அந்த தொண்டரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாராம். அந்த காட்சி எப்படி இருக்கும்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. அன்பனும் கையில் சிக்கிய மாவலைங்கிறார் கலைஞரை. அதாவது அன்பனும் பிடிக்குள் சிக்கிய மாவலைங்கிற பாட்டு வந்து எதில் இருக்குதுன்னா வந்து திருவருட்பால் இருக்க பாட்டு, பரமசிவனை பற்றி எழுதின பாட்டு. பரமசிவன் பெரிய மாமலை, யார் கையிலும் அகப்பட மாட்டான். ஆனால் யார் கையில் அகப்படுவான்னா அன்பு கொண்டு இருந்தால் அவன் கையில் அகப்பட்டுருவான். அப்பேற்பட்டவன் அவ்வளோ அன்பு கொண்டவன் பரமசிவன் சொல்கிறக்கா திருவருட்பா பாட்டை கொண்டு வந்து திருநாவுக்கரசையா இருக்க குசும்புக்கு கலைஞருக்கு எழுதுறாரு. கலைஞர் பெரிய மாமலை, ஆனால் அவர் கட்டுப்பட்டுருவார், அன்புங்கிற கைக்குள்ள கட்டுப்பட்டுருவார். எப்படி இந்த தொண்டர்கள்லாம் வந்து அனுபவத்தில் உட்காந்துருப்பார்ல அப்படி கட்டுப்பட்டு இருப்பார் அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு நெருக்கடி நிலை இருந்த பொழுதும் தினசரி தன் தொண்டர்களை சந்தித்து தினசரி முரசொலிக்கு கடிதம் எழுதி தினசரி முரசொலியில் செய்தி போட்டு மிசாவில் எந்த செய்தி நீக்க முடியாத மாதிரி நடத்தி கொண்டு வருவதற்கு இல்லையா, அப்படி ஒரு வரலாறு இந்த கட்சிக்கு இருக்குது. அது தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு கோவன் பாடும்போது வந்திருக்க ஒருத்தர் தான் வந்து அவரை பற்றி பாடுங்க அவரை பற்றி பாடுங்க குரல் எழுப்புறாங்க. ஏதோ 2 வரி பேசுனா உங்களுக்கு பதட்டமாகுது. நான் சொல்கிறேன், விஜய் மட்டுமல்ல, இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும், நிறைய புதிய கட்சி வர வேண்டும், நம்ம வரவேற்கணும். அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல. இன்றைக்கி நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா, ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே சட்டத்திட்ட குழு போட்டு 2 ஆண்டு காலம் உழைத்து சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம் சொன்னாங்கல்ல, அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். ஓ, கட்சி இதெல்லாம் செய்யணுமா? நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது தான் கட்சி நடந்துக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது இல்லை போல இருக்கு கட்சி எப்படின்னு. நீங்கள் ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது, அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். எப்படி வந்து நாளது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும்னு சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர், அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்த்தாப்புலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியும், சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது. காலம் டங்குன்னு ஒளி வச்சு அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி. அப்புறம் தான் அவனுக்கு தெரியும், ஓ காலம் நம்மளை தாண்டா அடிச்சிருக்கு அப்படின்னு. அது எல்லாருக்கும் நிகழும் கண் எதிர்க்க நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார், 8 அடி தள்ளி நிற்பான் எல்லாரும். இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சு நிற்பானா, இவர் 15 நிமிஷம் பேசுவாரா, 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவார், அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான், மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷவாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் இருந்துச்சு 2 வருஷமாக. 2 மாநாடு நடத்திருக்கோம், விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூரில் கூட்டம் நடந்தப்போ உட்காந்தப்போ விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவு உட்காந்துருக்காரு. ஏய் ஒருத்த மனுஷவாடி ஆகாது, இப்போ திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து ஹைலைட் அப்படின்னா காலம் இப்போ தான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. அப்படி ஒன்றா சரி பண்ணி கூட்டு வாங்க எல்லாரும். நீங்கள் எல்லோரும் வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன பற்றி தான் பேசுகிறீங்க, அறிவு திருவிழா கூட்டம் போட்டு என்ன பற்றி தான் பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் என்ன பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாம், யார் வரமாட்டேங்கிறானோ, யாருக்கு புரிய மாட்டேங்குதோ அவனை பற்றி தானே பேச முடியும். ஏன் தெரியுமா? வள்ளுவர் சொல்கிறாரு, இன்மையில் இன்மை விருந்தோர் ஆள்கிறார். இன்மை வறுமையிலையும் வருமா இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்து ஒருத்தனை சாப்பிடுன்னு கேட்குறக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அதுதான் பெரிய வறுமையா. இன்மையுள் இன்மை விருந்துறாள், வன்மையுள் வன்மை, கஷ்டத்துலேயும் கஷ்டம். என்னன்னா மடவார் புறை மக்கு பயில பொறுத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் கஷ்டத்துலையும் கஷ்டங்கிறார் வள்ளுவர். ஏன்னா அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யணும், அவனுக்கு சேர்த்து நம்ம சிந்திக்கணும், அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும். சரியா? ஏன் எஸ்ஐஆரில் உன்னை பற்றி பேசுகிறோம்? நீ வரமாட்டேங்கிறிய, பாவான்னு கூப்பிட்றாரு முதலமைச்சர். இது பிரச்சனைன்னு இந்தியாவிலேயே எஸ்ஐஆருங்கிற ஒரு ஸ்கீமுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு சட்டப்படி அவர்களை எதிர்கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற யாருமே இந்தியாவில் எந்த கட்சி, காரணம் என்னன்னே புரியல. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் புரியுது.
டேய் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னா கோவன் சொன்ன மாதிரி உருவுறது பாதி சொருகிறது பாதின்னு வச்சிருக்காங்கடான்னு. இப்போ கன்ஃபார்மாக என்னெல்லாம் ஓட்டுலேருந்து திசையில் தூக்கிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியவா தெரியும் திமுக யார் உறுதியாக ஓட்டு போட போகிறானோ அவனை தூக்க போகிறான்னு. இப்போ இளைஞரணி தம்பிமார்களுக்கு பெரிய வேலை என்னென்னா, அறிவு திருவிழா புத்தகங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் தான் பிஎல்ஓ போல் போய் கிளம்பி ஒவ்வொரு வீடாயே பதிஞ்சிட்டீங்களா கேட்கணும். சரியா? அப்போ நம்ம போய் பதியிடமில்ல வீடு வீடா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வேலை செய்கிறாங்கல்ல, எல்லாரும் உதயசூனுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா? அப்போ அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்கிறோம். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. டே வாங்கடா, உங்களுக்கு 10 எனக்கு 100 ஓட்டு இருக்குது. சரி, உனக்கு 5 ஓட்டு இருக்குல்ல, 5 ஓட்டு போட முடியாமல் போயிட போகுது. வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன். அப்புறம் என்னைய பற்றியே பேசுறீங்கன்னா நீ தானே மக்கு வரமாட்டேங்கிற, உனக்கு பற்றி பேசணும் இல்லையா? அப்போ இங்கே ஏன் எல்லாருக்கும் பதட்டமாகிறது இந்த கட்சியை பார்த்து அப்படின்னா, இந்த கட்சி ஒன்று தான் தொடர்ச்சியாக அது பொறுப்பில் இருக்குது, பொறுப்பில் இல்லை, நடக்குது. அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா, பொறுப்பில் இருக்கிறோமோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியும் தொண்டர்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தில் முதல்வராகி காலில் விழுந்து முதல்வராகி இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ஆளுநரால் அவமானப்படுத்தப்பட்டார். என்னுடைய முதலமைச்சர் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியது நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் குரல் எழுப்பினார். அது செய்யக்கூடாது முதலமைச்சர் நீங்கள் அப்படின்னு. அப்போ அவருக்கும் சேர்த்து நம்ம தான் கத்திக்கிட்டு இருந்தோம். அதை போல் தொடர்ச்சியாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதிமுக செய்யாது. இந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இருந்தார் யாருக்குமே தெரியாது. இன்னும் தேர்தல் 6 மாதம் இருக்குங்கும் போது அதிமுக வெளியே வரும். அது காலகாலமாக எப்போவுமே அப்படி தான் வரும். அது எதிர்க்கட்சியாக தான் கொடநாட்டில் போய் தூங்கிடும். அதுக்கு தெரியாது. வரலாறுல பின்னாடிக்கு ஒரு கொலைக்கேஸ் ஆகும், பல பேருக்கு சண்டை போடுவாங்க, இங்கே வரமாட்டாங்கலாம் தெரியாமல் போய் குப்பரப்பட்டு தூங்கும் கொடநாட்டில். நம்ம அதை விளங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? டெல்லியில் வெடித்தா கார் வெடித்ததான், தமிழ்நாட்டில் வெடித்தா சிலிண்டர் வெடித்ததா, வெடிகுண்டு வெடித்ததா, அந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜெயலலிதாவை. மறக்காமல் நம்ம போராட்டம் பூரா ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொல்லணும். ஒரு தடவையும் போய் தூங்கிடுவாங்க, வெளியே வரமாட்டாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் ஒன்று வெளியே வருவோம். ஆனால் திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்போ இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை மட்டும் எடுத்துக்குவோம். முதல்ல திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பில் இருந்த விளையாட்டுத்துறைக்கு இதற்கு முன்னாடி 2016 21 வரையும் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 890 கோடி ரூபா தான் 5 வருஷத்தில். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசில் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1895 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 150 விழுக்காடு கூடுதலாக பணம் ஒதுக்கப்பட்டு. ஏன் எல்லா இடத்துலையும் விளையாட்டில் கண்ணகி நகர் கார்த்திகா எங்கிருந்து வருகிறார் என்றால் அதுக்கு மேல் காட்டிய அக்கறையின் காரணமாக வருகிறார். இந்த 5 ஆண்டு காலத்தில் டென்னிஸில் பெண்கள் 4 விருதை பெற்றதற்கான காரணம், 4 பதக்கங்களை பெற்றதற்கான காரணம் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காட்டிய அக்கறை காரணம். அப்போ போக்குவரத்து துறையில் இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாடு தான். போய் சிவசங்கர் போய் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் போய் மெடல் வாங்கிட்டு வர்றாருன்னு காரணம் இந்த அரசு வேலை பார்த்ததுனால். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பீகாரில் தேர்தலை சந்திக்கிற லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் சொல்லுகிறார், தமிழ்நாட்டின் ஸ்டாலின் போல் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சொல்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டு பயணம் என்பது அவரும் தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் போகிறாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. இதை போல தான் ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன்னு ஒருத்தர் பீகாரில் உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ இப்படி ஒவ்வொரு துறையும் ஒரு வேலை செய்கிறாங்க இல்லையா? இந்த வேலை செய்யும்போது எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது அப்படி தான் வேலை செஞ்சுருக்கு. ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுக அரசு இந்த வெற்றியை பூரா அறுவடை பண்ணி என்னால் நடந்ததுன்னு சொல்லி முடிச்சு வேற ஒரு வேலையும் செய்யாது, கீழே தள்ளிட்டு போயிடும். மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் தூக்கி நிறுத்தும். நம்ம இந்த தடவை என்ன வரலாறு படைச்சிடணும்னா, மறுபடியும் அடுத்த முறை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை அமையும் பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கிற வேலைகள் இன்னும் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்த முடியும். அப்போ நிகழ்த்துவதற்கான அவசியம், அந்த வேலை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை அந்த வரலாறை படைச்சிடணும். படைச்சு அடுத்த முறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முதல்வராக அமைய வேண்டும் என்பதுதான். இந்த ஆட்சி நடக்கும் நேர்த்தியவும், இந்த கட்சியினுடைய கொள்கையவும், இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையும்
தொடர்ந்து நடக்க போகிற அறிவு திருவிழாக்களையும் பார்த்து எதிர்க்கட்சியினரும் அதற்கு தயாராக வேணும். கண்டிப்பாக எதிர்க்கட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரிடம் மகனிடம் ஒரு கோரிக்கை வைத்தார், இந்த அறிவு திருவிழாவை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும்னு இல்லையா? நம்ம திமுகவில் மட்டும்தான் அது என்ன தலைவர் மட்டும் வைக்கிறது, நானும் வைப்பேன் அப்படின்னு நினைப்போம். இங்கே எல்லாரும் ஒன்று தான். அப்படி நானும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இனிமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவு திருவிழாவை ஒரு குறிப்பிட்ட நாளில் நடத்தணும். என்னிடம் இருக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அது உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளான நவம்பர் 27 அன்று தொடங்க வேண்டும். ஏன்னா அது அவருடைய முன்னெடுப்பு. 27ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடந்து டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு விழா என்று அதனுடைய நிறைவு விழா நடக்க வேண்டும் என்று. ஏன்னா இருக்கும் அறிவை தேட வேண்டும் என்று வேட்கையோடு செயல்படுகிறவர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளிலேயே அறிவுக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் அம்பேத்கர். அதனால் இங்கு தொடங்கி அங்கு முடிவது என்பது ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த அறிவு திருவிழாக்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடக்க வேண்டும். இதேபோல் பெரும் கொண்டாட்டங்களாய், பெரும் மகிழ்ச்சியாய், பெரும் அறிவு பெட்டகமாய் கழகத்து தம்பிமார்கள் மாறுவதற்கான துவக்கமாக இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கட்டும் வேலை. நன்றி, வணக்கம்.